14வது துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை, துணை குடியரசுத் தலைவர் பதவியை ஜூலை 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து 15வது துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது குறித்து பார்க்கலாம். ஒருவர் துணை குடியரசுத் தலைவராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பதவி காலம் என்பது 5 ஆண்டுகள். அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட நாளிலிருந்து அடுத்த 5 ஆண்டுகள் என்பது அவருடைய பதவி காலம். அப்ப ஜெகதீப் தன்கர் அவர்கள் 2022 ஆகஸ்ட் மாதம் தேர்வு செய்யப்பட்டார். அவருடைய பதவி காலம் என்பது 2027 ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை உள்ளது. ஆனால் முன்பே, அதற்கு 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரு 3 காரணங்களால் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாகலாம். 1 ராஜினாமா, 2 இறப்பு, 3 ரிமூவல் நீக்கம். 1 தானாகவே பதவியை ராஜினாமா செய்தால் பதவி காலியாகும். 2வது அவர்கள் பாராளுமன்றத்தால் சிறப்பு சட்டத்தின் மூலமாக நீக்கப்பட்டால் அல்லது அந்த பதவியில் இருக்கும்போது இறந்தால், இந்த காரணங்களால் பதவி காலியாகலாம். அப்படி துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியானால் அடுத்த 6 மாதத்திற்குள் அதற்கான தேர்தலை நடத்தி புதிய துணை குடியரசுத் தலைவர் நிரப்பப்பட வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பின் சட்ட விதி ஆர்டிகிள் 68 உட்பிரிவு 2 கூறுகின்றது. அதன் அடிப்படையில் தான் வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி 2025 15வது துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் தான் துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் மாநிலங்களில் உள்ள சட்டமன்றம், சட்டமேலவை இதற்கான தேர்தல்களை நடத்தும் அமைப்பாக உள்ளது. அந்த வகையில செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்பு மனுக்கான தேதியாக ஆகஸ்ட் 7 முதல் ஆகஸ்ட் 21 வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது NDA, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ், மத்தியில ஆளும் கட்சியாக, ஆளும் கூட்டணியாக உள்ள NDAவின் 15வது துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தை சார்ந்த தற்போதைய மகாராஷ்டிரா கவர்னராக உள்ள CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளார். எதிர்கட்சியில் உள்ள இந்தியா கூட்டணியின் சார்பாக இன்று வரை வேட்பாளர் தேர்வு செய்யப்படவில்லை. அவ்வாறு அறிவிக்கும் பட்சத்தில் தேர்தல் நடைபெறும். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும். தற்போது உள்ள லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் உள்ள மெஜாரிட்டி, பெரும்பான்மையின் அடிப்படையில் ஆளும் கட்சியை சார்ந்த அவர்கள் நாமினியா நிறுத்தப்படுகின்ற CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்வு செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது.